இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகந்தனுக்கு சுகந்தனிக்கும் பூஜைக்கு வந்திருக்கிறோம். பூஜை அகோரிகிற பூஜை வச்சு பண்ணியிருக்கிறோம். அகோரிகள் பூஜை ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்காண்டி ஒரு பூஜை பண்ணீங்கயா. யாருக்கு பில் சூனி வைக்கிறது இல்லை, கட்டு உடைக்கிறது. இந்த பொண்ணுருக்கு ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, துன்பப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த துன்பத்தை போக்குறதுக்கு மட்டும் ஒரு அரசியல்வாதிக்காண்டி ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கணும் அதுக்காண்டி ஒரு பூஜை. ஒரு 108 தடவை போட்டுக்கலாம்யா. உடனே நம்மளுக்கு காரியம் நடக்கணும், அந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்கணும். நம்ம தோத்த வம்சம் தோத்த மாதிரி தோத்தப்படுறவங்க எல்லாத்துக்குமே இங்க கங்காதேவி முன்னாடி எங்க நண்பர் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு. அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிரிகள் துஷ்டமா இருக்கிறாங்க. அந்த மன வருத்தத்துக்கு உண்டான பூஜை எண்ணி ஒரு 8வது நாள். My temple Kedarnath, my name is Chandalpuri International Full Power Baba. लीमा है नहीं छोड़ेगा. நல்ல பாலிசி. देखो मैं भी तेरा बेटा हूँ. ஆரம்பிக்கலாம்பா. जीवन से சொல்லியா आप लोगों ने जन्म लिया है. இவர் வந்து உங்க மகனா? ஆமா. ஜென்மம் நீங்க தான் கொடுத்தீங்களா? அவருக்கு நீ தான் கொடுத்தியா? आशीर्वाद भगवान जीवन अच्छा होना. अभी சிவாய நம்ம சிவாய இன்னைக்கு பாக்கு பயிரில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகந்தனுக்கு சுகந்தனிக்கும் பூஜைக்கு வந்திருக்கிறோம். பூஜை அகோரிகிற பூஜை வச்சு பண்ணியிருக்கிறோம். இந்த பூஜை சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். இன்னைக்கு காலபைரவ வந்துட்டு ஒரு தொடங்குறோம் கங்கா ஆராத்தி. கங்கா முன்னாடி அம்பாள்கிட்ட சொல்கிறோம், தாய் இந்த அரசன் ஒன்று சேரணும், சகல காரியம் சித்தியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேங்கய்யா. பூஜை பண்ணுறோம், மகாருத்ராய பூஜை பண்ணுறோம், வேண்டிக்கிறோம். ஓம் மகா காளியை போட்டு, வீரகாளியை போட்டு, விஜனகாளியை போட்டு, ஓம் ஏககாளியை போட்டு, தைரகாளியை போட்டு, சூரகாளியை போட்டு, ஓம் சிக்கரகாளியை போட்டு, சிவதவேலியை போட்டு, ஓம் சங்கரேஸ்வராயை போட்டு, ஓம் மகா காளியை போட்டு, விஸ்வகாளியை போட்டு, கொஞ்சமாக படியா அந்தரதலியை போட்டும், சிவதத்தையை போட்டும், சங்கராம் போட்டும், ஓம் அம்பிகை போட்டும், மங்களாண்டீஸ்வரி போட்டும், ஆதிபராசத்தை போட்டும், ஓம் சிவாசமேதி தேவ திகம்பரம் விஸ்வநாதம் காலம் யாமம் லேஸ்ரம் ஓம்காரேஸ்வரம் எடுத்துக்கியா. சிவா சிவாதி ஸ்ரீசைலம் மல்கிரார்ஜுனம் நமோ நமாமி நமோ நம சிவா சம்போ சிவ சிவேதி 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 சிவா பவேதி 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 சிவா சிவ சிவேதி 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 சிவா சிவ சம்போ சங்கர நமோ நம ஓம் நமோ நம ஓம் நமோ நம அகோரா நாம பரோ மந்திர நமோ நம தேவதிகம்பர நமோ நம சிவா சிவா சம்பு சங்கராய ஓம் அகோராணாம் பரோ மந்திர தன்னோ விதிமயே தன்னோ கினோராம் பிரச்சோதயாத் பட் பட் ஸ்வா ஓம் டாக்னி பிசாசனி ஆப்சர்னி தோம் தோம் ஓம் சம்பவி சாரதி சாதரி சமர்த்தனை ஈஸ்வரதாய் பண்ண பராதி மேரி பைரவி சம்சம் ஓம் ஓம் பைரவ ஹரி ஓம் சூலி கபாலி நீலி நீலகண்ட காளி காலாஸ்ரீ அம்மா தாய் ஆங்காரா சித்தி சாமுண்டியவா நீலியவா சூலியவா சர்வபூத பிசாசு வஞ்சினி சுனத்தை எரி 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 சோக. ஹரி ஓம் சூலி கபாலி நீலி நீலகண்ட காளி காலாஸ்ரீ அம்மா தாய் ஆங்கார சித்தி சாமுண்டியவா நீலியவா சூலியவா சர்வபூத பிசாசும் வஞ்சினி சூனியத்தை எரி எரி சுடு சுடு உச்சாம. ஐயா, இப்போ வந்து இந்த பூஜைக்காக நம்ம இங்கே வந்திருந்தோம். இந்த பூஜை வந்து எதுக்காக இங்கே பண்ணோம்? என்ன பூஜை ஐயா? இது வந்து பார்த்தீங்கன்னாயா அகோரிகள் பூஜை ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்காண்டி ஒரு பூஜை பண்ணீங்கய்யா. ஐயா, இந்த பூஜையை வந்து இதே பூஜையை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊர்லேயே பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த பில்லி சூனியமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை அவங்களுக்கு இங்கேயே பண்ணுறாங்க. அங்கே விட்டுட்டு இங்கே வந்து இந்த பூஜையை பண்ணுறதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கான பலன்? இங்கே வந்து யாருக்கும் பில்லி சூனியை வைக்கிறது இல்லைங்கய்யா. நல்லா கேட்டுங்க, யாருக்கும் பில்லி சூனியை வைக்கிறது இல்லை, கட்டு உடைக்கிறது. யாரனால பாதிக்கப்பட்டிருக்கோம் நல்லா கேட்டுங்க. இப்போ இந்த பொண்ணுருக்கு ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, துன்பப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த துன்பத்தை போக்குறதுக்கு மட்டும். இப்போ அங்கே பூஜை பண்ணுறோம், எவ்வளோ பில்லி சூனி விரட்டுறோம், ஏவல் விரட்டுறோம், கட்டு உடைக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து பூஜை பண்ணுற என்ன பலன் அப்படின்னா கங்காதேவி
இந்த கங்காதேவி எது கேட்டாலும் கொடுப்பாங்களாம். இந்த கங்காதேவி முன்னாடி இரவு பூஜையோ பகல் பூஜையோ இப்படி ஒரு யாக வேலை வளர்த்தணுமா, இந்த கங்காதேவி என்ன பண்ணுறான், நமக்கு சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்டு உடனே தீர்வு. அதே மாதிரி கங்காதேவிட்ட எது கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்களாம். நம்ம கருமா ஃபுல்லாக கங்காதேவிட்ட கொடுத்துட்றோம். தாயை உங்ககிட்ட பாதத்தை தொட்டு வணங்குறோம், நீ என் கூட வா, என் சகல காரியம் நிவர்த்தி பண்ணி கொடு. எவ்வளோ பெரிய கட்டு இருந்தாலும் எவ்வளோ பெரிய செய்வன் இருந்தாலும் என்னை எவ்வளோ துஷ்ட பண்ணு உங்ககிட்ட சரணகதி ஆகிறேன் கங்காதேவிட்ட. கங்காதேவியை கட்டுப்படுத்த முடியுமா? கங்காதேவி இது பண்ண முடியுமா? அப்படி ஒரு கங்காதேவிட்ட ஒரு சரணகதி ஆகுறாங்க காசியில் அப்படின்னா அடுத்து அவங்க தலைமை தாங்கிறவங்க. இன்றைக்கி நம்ம இந்த கோயிலே பார்த்திங்கன்னா காசிக்கு போகிறவங்க சாமியார் கிடையாது, தொடக்கம் பண்ணுறவங்க தான் காசிக்கு போகிறவங்க. எவ்வளோ மன வருத்து எவ்வளோலாம் இருப்பாங்க. இந்த கங்காதேவிட்ட உட்காந்து பூஜை பண்ணுறோம்னா நம்ம ஊரில் ஒரு 5 காலம் ஒரு 5 மாதம் பூஜை பண்ணுறத ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. இன்றைக்கி சாமி தான் காப்பாற்றி ஆகணும், அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுக்கு வழி கிடையாது. யாரை தேடி போகணும், யாரை எப்படி பண்ணணும், எங்கே போகணும் அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு அந்த காலத்தில் முன்னோர் சொல்லியிருக்கிறாங்க, ஜலத்தின் ஆகாது ஜெகத்தில் ஆகாதான். இந்த கங்காதேவிட்டு ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஓம் ஓம் துமாவதி பட் பட் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ குருவே நமோ நமः. ஒரு 107 தடவை போட்டுக்கலாம்யா. ध्यान मूलम गुरु मूर्ति पूजा मूलम गुरु पदम मंत्र मूलम गुरु वाक्य मोक्ष मूलम गुरु कृपा. ओम फट फट स्वाहा. मंत्र सत्यम पूजा सत्यम सत्यम देव निरंजनम श्री गुरु वाक्यम सदा सत्यम सत्यम गुरु परम पदम. ओम फट फट स्वाहा. ओम डाकनी पिचासनी प्रेतनी ओम धूम धूम धूमावती फट फट स्वाहा. हरि ओम सोली नीली नीलकंठ काली कालाश्री अम्मा ताई आंगारा सती सामदेवा नीलेवा सोली और हरि ओम सोली नीली नीलकंठ काली कालाश्री अम्मा ताई आंगारा सती सामदेवा नीलेवा सोलीवा हरि ओम सोली कपाल नीली नीलकंठ काली ओम नीली नीलकंठ काली कालाश्री अम्मा ताई आंगारा सिद्धि सामदेवा सूर्यवा नीलेवा पट स्वाहा. हरि ओम नीली नीलकंठ काली कालाश्री अम्मा ताई आंगारा सिद्धि सामदेवा नीलेवा सूर्यवा सर्वभूत पिशासु अंजनी सुनेते एरी एरी सुडु सुडु उच्चापट. हरि ओम सूली कपाली नीली नीलकंठ काली कालाश्री अम्मा ताई आंगारा सिद्धि सामदेवा नीलेवा सूर्यवा सर्वभूत पिशासु अंजनी सुनेते एरी एरी सुडु सुडु उच्चापट स्वाहा. फटफट स्वाहा. फटफट बोलने का फटफट स्वाहा. फटफट स्वाहा ऐसे. हरि ओम सूली नीली नीलकंठ काली कालाश्री अम्मा ताई आंगारा सिद्धि सामदेवा नीलेवा सूर्यवा सर्वभूत पिशासु अंजनी सुनेते एरी एरी सुडु सुडु पट स्वाहा. हरि ओम नीली नीलकंठ काली कालाश्री अम्मा ताई आंगारा सिद्धि सामदेवा नीलेवा सूर्यवा सर्वभूत पिशासु अंजनी सुनेते एरी एरी सुडु सुडु उच्चाகம் पट स्वाहा. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்காண்டி ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கணும், நல்ல பதவி இருந்த ஒரு நல்ல மனிதர், அவர் பழந்து இருந்துட்டார், அவருக்காண்டி ஒரு பூஜை. உடனே நம்மளுக்கு காரியம் நடக்கணும், உடனே காரியம் ஜெயமாகணும், அந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்கணும். நம்ம தோற்ற வம்சம் தோற்ற மாதிரி, இப்போ ஒரு தோக்குறாங்கன்னா அவங்க வம்சம் தோக்குற மாதிரி, அதேமாதிரி நல்லவங்க தோற்று போகக்கூடாது, எல்லாம் கொடுத்தவன் தோற்று போகக்கூடாது, அதே மாதிரி உருவாக்குறவன் தோக்கப்படக்கூடாது. அப்படி தோற்றப்படுறவங்க எல்லாத்துக்குமே இங்கே கங்காதேவி முன்னாடி இரவு யாக வேலி பண்ணுறோம், அகோரிகளை வச்சு பண்ணுறோம். அந்த யாகத்தில் தனி சிறப்பே எப்பேற்பட்ட காரியம். காலபைரவர் தான் நீங்கள் காவல், இரவு காவல். கெட்டு போகிறவங்களுக்கு 8 கை கொடுக்குமா. அது மாதிரி அஷ்ட சித்துகளும் இந்த கங்காதேவிட்ட பூஜை பண்ணால் பைரவர்கிட்ட சொல்லுமா கங்காதேவி அம்மா, இந்த அரசரசை எனக்கு பூஜை பண்ணிருக்கிறாங்க, இந்த அரசரசனுக்கு 8 திசையிலும் காவலாக போயிரு, என்னை நிறைஞ்சி பார்க்கணும் அப்படின்னு வாங்கலாம். அது மாதிரி காலபைரவர் போய் 8 திசையில் காப்பாங்களா. இங்கே யாகவேலி யார் யார் யாகவேலி நடத்தி எது தேவை பண்ணுறாங்களோ அந்த தேவைக்கு காலபைரவர் 8 திசையில் அந்த அம்மா ஆணையிட்டு சொல்லுவாளாம். என் அரசரசி வந்திருக்கிறாங்க, அந்த விசாலாட்சி சொன்ன மாதிரி, காசி காளி சொன்ன மாதிரி அந்த கங்காதேவி சொல்லுவாங்களாம், என்கிட்ட சரணகதி கேட்டு வந்திருக்காங்க, நான் தான் காரணம்னு கேட்டு வந்திருக்கிறாங்க. காலபைரவா 8 திசைக்கும் அவங்கள காத்து அருள் புரிஞ்சு ஆட்சி புரிந்து என்கிட்ட சேரணுவாங்களாம். அதேமாதிரி காலபைரவர் அப்படி சாப்பாரான். இங்கே தான் கங்காதேவிக்கு அப்படி ஒரு பூஜைங்க, அகோரிகள் பூஜை. அகோரம்லாம் இருக்கவங்களும் அவங்களே காலபைரவர், அவங்களே சிவன் அப்படின்னா மனதார ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சக்தி இருக்குது. இங்கே ஒரு 10,008 அகோரி இருக்காங்கன்னா
10,008 கலை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு வாளுங்களவே அழிக்கிற கலை கிடையாது, நன்மைக்கு மட்டும் அகோரியா. வரியோம் சூழி நீலி நீலகண்ட காளி காலாஸ்திரி அம்மா தாய் ஆங்கார சித்தி சாமுண்டியவா நீலியவா சூழியவா சர்வபூத பிசாசு வஞ்சனிய சூனியத்தை எரி எரி சுடு சுடு உற்சாகுவோம் பட் பட் ஸ்வாக. ஹரியோம் சூழி நீலி நீலகண்ட காளி காலாஸ்திரி அம்மா தாய் ஆங்கார சித்தி சாமுண்டியவா நீலியவா சூழியவா சர்வபூத பிசாசு வஞ்சனை சுனித்தி எரி எரி சுடு சுடு உற்சாகம் பட் ஸ்வாக. ஹரியோம் சூழி நீலி நீலகண்ட காளி காலாஸ்திரி அம்மா தாய் ஆங்கார சித்தி சாமுண்டியவா நீலியவா சூழியவா சர்வபூத பிசாசு வஞ்சனை சுனித்தி எரி எரி சுடு சுடு உற்சாகுவோம் பட் பட் ஸ்வாக. ஹரியோம் சூழி நீலி நீலகண்ட காளி காலாஸ்திரி அம்மா தாய் ஆங்கார சித்தி சாமுண்டியவா நீலியவா சூழியவா சர்வபூத பிசாசு வஞ்சனி சுனித்தை எரி எரி சுடு சுடு உற்சாகு ஓம் பட் ஸ்வாக. ஹரியோம் சூழி நீலி நீலகண்ட காளி காலாஸ்திரி அம்மா தாய் ஆங்கார சித்தி சாமுண்டியவா நீலியவா சூழியவா சர்வபூத பிசாசு வஞ்சனி சுனித்தை எரி எரி சுடு சுடு உற்சாகு ஓம் பட் பட் ஸ்வாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்கள் நண்பர் ஒரு ஸ்கூல் வச்சுருக்காரு. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிரிகள் துஷ்டமாக இருக்கிறாங்க. மன சஞ்சனம் அவருக்கு. அவர் செஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா மன நிறைஞ்சு இன்றைக்கி அவர் கஷ்டப்படக்கூடாது. அவர் அவங்க தாத்தா அவங்க முப்பாட்டெல்லாம் மக்களுக்கு ரொம்ப சேவை பண்ணிருக்கிறாங்க. கொஞ்சம் இல்லை, மக்களுக்கு ரொம்ப சேவை பண்ணிருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த மன வருத்தத்துக்கு உண்டான பூஜை இன்றைக்கி நாம் பண்ணிருக்கிறோம். இந்த பூஜையில் தனி சிறப்பு என்னென்னா, எண்ணி ஒரு 8வது நாள் அந்த மன வருத்தத்துக்கு உண்டான வருத்தம் கோழி எல்லாமே கொடுக்கும். ஹரியோம் சூழி சிவராம நமஸ்தவனச போற்றி போற்றி ஓம் சிவலாம் போற்றி நாகசன்யாசாதி ஆகசில போற்றி ரத்னகிரி பாபா போற்றி ஸ்வதத்திர போற்றி நாகசன்யாசனியா போற்றி அகோர தனலட்சுமியா போற்றி அகோர கணேசனாம போற்றி ஓம் குருமாரனா போற்றி சிவனண்ட போற்றி ஈஸ்வர சிவதலே போற்றி சிவதலே போற்றி ஜீவசாலியா போற்றி ஆய பராசக்தி பத்ரகாளி அகில உள்ள ஜீவராசி அனைத்துக்கும் அகில உள்ள ஜீவராசி அனைத்தும் சிவனாலய கதிக்கும் பூமியில் வாழ ஜீவராசி அனைத்து நன்றி. தொடக்கம் சிவனாலய வைஸ்வரி திவனேஸ்வரி அங்கிலேஸ்வரி ஆய பராசக்தி பரமசாயம் போட்டி நீங்க சொன்னீங்க ஒரு 16 வருஷமா நீங்க காசிக்கு வந்துட்டு இருக்கீன்றப்போ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு? எப்படி வருஷத்துக்கு இன்னைக்கு இந்த மாதம் ஒரு 15 பேர்த்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்திருக்கிறோம், இந்த 5-6 நாளாக இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 3 பேர்த்துக்கிட்டையும் பண்ணுவோம். இது ஒரு 5 நாளில் ஒரு 15 பேர்த்துக்கு பண்ணுறோம். அது சமீபமாக இப்போ இந்த 5 வருஷமாக கொரோனாவுக்கு முன்னாடி தான் அதிகம் வரேன். அதுக்கு முதல் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வருவோம். இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி மாதம் வரோம். எப்படியும் நான் பல அகோரிகளை சந்திச்சிருக்கேன், பல ஞானிகளை சந்திச்சிருக்கிறேன். அவங்க மூலியமாக ஒரு 1000கணக்கான பேர் பண்ணி கொடுத்துருப்பீங்க. பண்ணி கொடுத்தவங்க எல்லாமே ஜெயமாக இருக்கிறாங்க. என்னை நாடி வர்றவங்க அடுத்தடுத்து என்னை பார்க்குறவங்க போல் ஜெயம் பண்ணுறவங்க தான் வெற்றி கிடைச்சா தான் என்னை பார்ப்பாங்கய்யா. சிவாய நமயா.